நம்ம எப்படி அவங்களை குறை சொல்ல முடியும்? அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம மனசுல எவ்வளவு குற்றம் இருக்கோ, எவ்வளவு குறை இருக்கோ, நமக்கு எப்படி இது தெரிய முடியும்? ரெண்டாவது சார், நம்முடைய சட்டங்கள், நம்முடைய நீதி நூல்கள் இவற்றில் சொல்லப்பட்டு விட்டதாலேயே ஒன்று சரியும் அல்ல. நம்முடைய சட்டங்கள், மத புத்தகங்கள், நீதி நூல்கள் இவற்றில் சொல்லப்பட்டு விட்டதாலேயே ஒன்று சரியும் அல்ல. அதில் தவறு என்று சொல்லப்பட்டு விட்டதாலேயே அவை தவறும் அல்ல. இந்த முடிவுகளுக்கெல்லாம் வரதுக்கு தைரியம் வேணும். சீனால லவோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானி, லவோட்ஸ். இந்த லவோட்ஸ் என்னன்னா ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். உடனே சீன அரசர் அவரை பார்த்து, இவ்வளவு பெரிய மகான், இவ்வளவு பெரிய மகா மனிதர், இவரை நாம என்ன பண்றது, எப்படியாவது நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, என் நாட்டில் நிறைய வழக்குகள் எல்லாம் வருது, அதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும், அதுக்கு உங்களை மாதிரி ஒரு நிரந்த நீதிமான் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க வந்து உட்காந்து வழக்கை நடத்துங்க அப்படின்னு. லவோட் சொன்னாரு, அப்பா நான் வந்து எனக்குன்னு சில கொள்கை வச்சிருக்கிறேன், அந்த கொள்கை இப்படித்தான் நடக்க முடியும், நீ வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்படி இருக்கிறதா வந்து நான் வேணா உட்காடுறேன் அப்படின்னு. நான் ஒன்றும் தலையிட மாட்டேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானின்னு எனக்கு தெரியும், உட்காருங்கன்னா லவோட்ஸ் உட்கார்ந்த. ஒரு திருட்டு கேஸ் வந்தது. ஒரு பெரிய பணக்காரர் வந்து பிராது கொடுத்தார். அவன் வந்து திருடிட்டான், என்னுடைய பணத்தை அவளை திருடிட்டான் அப்படின்னு. அப்புறம் காவல்காரங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சி கிடிச்சு அவன் வீட்டில் அது இருந்தது கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ லவோட்ஸ் உட்காந்து அந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு இது ப்ரூவ் ஆயிடுச்சு, அவன் தான் திருடினான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பா நீ எப்படி திருடலாம்ப்பா, இன்னொருத்தன் சொத்துக்கு ஆசைப்பட்டு திருடலாமாப்பா, தப்பு தானே அதெல்லாம், அதனால உனக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னார். வணக்கம், வேற வழி கிடையாது, ப்ரூவ்டு கேஸ், 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கிறேன். உடனே வணக்கம் சொல்லி நன்றி அப்படின்னா. இந்த பணம் வச்சிருந்தா பாருங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்ட் அப்படின்னார். இந்த பக்கம் திரும்பினார், உனக்கு 7 மாத காலம் சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு. சொன்னா, நீ என்ன பைத்தியமா, நீ நான் தான் கேஸ் கொடுத்துருக்கிறேன், அவன் திருடி இருக்கிறான்னு ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன போய் நீ சொல்றேன்? அவன் திருடுற அளவுக்கு நீ ஏன் வச்சிருந்த? நீ எவன்கிட்டயோ வெளியே தெரியாம திருடி வச்சிருந்ததால் தானே இவ்வளவு உனக்கு வந்திருக்குது. இப்ப இதெல்லாம் விசாரிச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா நான் கொடுத்துத்தானே ஆகணும். அதனால அவனுக்கு 6 மாசம் போட்டிருக்கிறேன், உனக்கு 7 மாசம் போட்டிருக்கிறேன், 2 பேரும் உள்ள போகிறான். நீ எப்படி இல்லாட்டி இப்படி சேர்க்க முடியும்? இவ்வளவு போகல. இப்ப மகாராஜாவுக்கு இந்த செய்தி போச்சு. அவர் லாவோஸ்ட வந்து, என்ன அநியாயம் பண்றீங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா? ஒரு பிராத கொடுத்தவன் மேலேயும் நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, எடுத்து வச்ச மேலேயும் தண்டனை கொடுக்குறீங்க, என்ன நியாயம்? என் சட்டப்படி கொடுக்க வேண்டாமா? அவர் சொன்ன வார்த்தை, நீ சட்டத்தின்படி தண்டனை கொடுக்க சொல்லுகிறாய், நான் சட்டத்தின்படி தண்டனை கொடுத்திருக்கிறேன். நீ சட்டத்தின்படி தண்டனை கொடுக்க சொல்லுகிறாய், நான் சட்டப்படி தண்டனை கொடுத்திருக்கிறேன். உன் நாட்டு சட்டங்களை மையப்படுத்தி நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. உன் நாட்டு சட்டங்கள் முட்டாள்தனமானவை, உன் நாட்டு சட்டங்கள் மூடத்தனமானவை. அதை வைத்துக் கொண்டு நான் எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? அதர்மம் தானே. ஒரு மனிதனுடைய தகுதிக்கு மேல் ஒன்றை சார், ஜலாலுத்தீன் ரூமிட்ட ஒருத்தன் கேட்கிறான், சார் which is poison, எது விஷம் அப்படின்னு கேட்கிறான். இந்த வார்த்தை கவனிங்க, எது விஷம்? ஒரே பதில், எவையெல்லாம் அளவுக்கு மேல் இருக்கிறதோ அவை எல்லாமே விஷம். ஒரே வார்த்தை, எவையெல்லாம் அளவுக்கு மேல் இருக்கிறதோ அவை எல்லாமே விஷம், அவ்வளவுதான். அளவுக்கு மிஞ்சினா பாலம் அமிர்தம் நஞ்சாகும்னு எழுதலையா? அமிர்தம்ங்கிறது உயிரை காப்பாற்ற வேண்டியதானே. எவையெல்லாம் அளவுக்கு மேல் இருக்கிறதோ எல்லாமே விஷம் தான் ஜலாலுத்தீன் ரூமியோட பதில். அக்கார்டிங் தட் லா, அப்படி பார்த்தா நீ தான் இந்த உலகம் தப்பு பண்ணி இருக்கிற, அப்ப நான் உன்னை உள்ள வைக்காம எப்படி இருக்க முடியும்? நீ சட்டத்தை பத்தி பேசுற, நான் சட்டத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா லவோட்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதனால ஒருத்தர் குறை சொல்ல முன்னாடி, குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி அவைலபிள் ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு, அவைலபிள் ரூல்ஸை வச்சுக்கிட்டு, அவைலபிள் லாஸை வச்சுக்கிட்டு, அவைலபிள் தர்மங்களை வைத்துக்கொண்டு இன்னொருத்தரை குறை சொல்றதுங்கிறது நல்ல பழக்கமா? அப்ப நம்ம யோசிக்கணும், சில விஷயங்கள் குறை என்று சொல்லப்பட்டாலும் அவை குறையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இவரை குறை சொல்லுகிற நமக்கு நம்மிடத்தில் எவ்வளவு குறைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒரு பிழை ஒரு பெரிய பிழையாக கருத முடியாது. இந்த பிழைக்கு மூலமாக வேறு ஒரு பிழை காரணமாக இருந்திருக்க முடியும். இப்ப கூட சார் வரலாற்றுல பிரச்சனை தெரியுங்களா? எல்லாரும் தனக்கு என்ன வேணுமோ அந்த ஆர்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறான். அந்த வரலாற்றுல ஒரு பகுதியை உருவிக்கிட்டு, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நீ 700 வருஷமா எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துன தெரியுமா? 70 வருஷமா கஷ்டப்பட்டேன்றத பெருமையா பேசுற, வருத்தமா பேசுற. நீ 700 வருஷமா எவ்வளவு பேரை கஷ்டப்படுத்துனங்கிற வரலாறு தெரியுமா? அதை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறான். எனக்கு 70 வருஷமா கஷ்டம், 70 வருஷமா கஷ்டம். 700 வருஷமா ஒன்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் யோசிக்கணும் இல்ல?
தர்மங்களை பத்தி நம்ம கவலைப்படாம வெறும் சட்டங்களை பேசிக்கிட்டே இருந்தா, என் சைடு என்னவோ அது மட்டுமே பேசுவோம்னா, இதெல்லாம் கணக்கு பார்த்தா குற்றம் சொல்வதற்கு முன்னாடி பயப்பட வேண்டியிருக்குப்பா. நாம இன்னொருத்தர குறை சொல்றோம், அதுக்கு முன்னாடி நம்ம பகுதி என்னன்னு யோசிச்சோம்னா அது எப்படி இருக்குமோ தெரியாது. எதை வைத்துக் கொண்டு சொல்லுகிறோமோ அதிலேயே பிழை இருக்கிறதே. ஒரு அனாலிசிஸ்க்காக நான் போயிட்டு இருக்கிறேன். சரி, அப்போ நாம தனி மனிதன் அல்ல, ஒரு குடும்பத்தோட முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னா ஃபர்ஸ்ட் திங், மனைவியோட கணவன், கணவனோட மனைவி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ண தெரியாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ராமராஜ் வேஷ்டியே கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு வந்துருச்சு. ஏன்? எவனுக்கெல்லாம் கட்டிக்கணும் ஒட்டிக்கணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் கட்டிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க மார்க்கெட்டிங்லேயே கொண்டாந்துட்டாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது சார். பையன் அமெரிக்காவில் இருந்தான், அப்பா கல்யாணத்துக்கு போக முடியல, பையனோட கல்யாணத்துக்கு போக முடியல. அதனால மகனுக்கு சொன்னார், மகனே உன் வாழ்க்கையிலேயே உச்சபட்சமான மகிழ்ச்சியான நாள் இது, அதனால நான் மனமாற வாழ்த்துக்கிறேன், இது உச்சபட்சமான மகிழ்ச்சியான நாள், நல்லா கொண்டாடு அப்படின்னு. பையன் உடனே பதில் அனுப்பிச்சான், அப்பா நீ அவசரப்பட்டுட்டா, நாளைக்கு தான் என்னுடைய மேரேஜ், நீ இன்னைக்கு வாழ்த்துறே, தெரியாதா உனக்கு? நான் தெரிஞ்சதால தான் சொல்றேன், இன்னைக்கு தான் உச்சபட்சமான மகிழ்ச்சியான நாள், அதனாலதான் அதை கொண்டாடு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப இவ்வளவு பேர் சிரிக்கிறீங்க, நம்ம யாராவது கல்யாணம் பண்ணிக்காமையா இருந்தோம்? சரி, உண்மைதான். இப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், மனைவியோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், மனைவியோட எண்ணம் வேற மாதிரி இருக்கும், அதுக்கு ஏற்ற ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லாம இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு படத்துல, நம்முடைய கே பாலச்சந்திரன் சார் படத்துல சிவகுமார் ஒரு பெரிய பாடகராக வருவார், சிந்துபேரி அருமையான படம். சிவகுமார் ஒரு அருமையான பாடகர். அவர் எங்கேயோ வெளியூர் பரப்புறதுக்கு ரெடியாக வேகமாக பரப்பணுங்கிற ஐடியாவில் அந்த கற்பனையில் அப்படி அந்த பாட்டை பற்றி யோசிக்கும் போது அந்த அம்மா குர்ன்னு மிக்சி போடும், அப்படியே குர்ன்னு மிக்சி போடும். இவருக்கு கோபமாக வரும், ரசனை இல்லாத அந்த வார்த்தையை சொல்லி திட்டுவார், ரசனை இல்லாத திட்டிட்டு. அப்போ யாரோட பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாரோ அதை சொல்வார், நான் எங்கே எப்பேற்பட்ட ஆளை பாட்டு. அந்த அம்மா கேட்பா, அவளை அவங்களுக்கு அங்கே மிளகாப்பொடி அரைச்சி கொடுக்க போகிறா டெல்லியில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய எல்லையில என்ன இருக்கு? தன்னுடைய மனைவிக்கு ஒரு கலா ரசிகையா இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. ஐயோ அங்க போற ஹஸ்பண்ட் உடம்பு கெட்டு போயிடக்கூடாதேங்கிற அக்கறை மனைவிக்கு இருக்கு. இப்ப ரெண்டு பேரையுமே நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுல சிக்கல் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா என்னன்னா, யாரு ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலும் சிக்கல் கண்டிப்பா இருக்கும்னு தெரிஞ்சு போச்சுன்னா அது எதுவா இருந்தா என்ன, யார் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாலும் சிக்கல் இருக்கு. அது எப்படி சார் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியுமா என்ன? ஒரு இன்னொரு சிறுகதை நான் படிச்ச கதை, அருமையான ஒரு சிறுகதை. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர், நல்ல கிரிக்கெட்லாம் ஆர்வம் உள்ளவன், அந்த கிரிக்கெட் கப்புக்குலாம் நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கான். அப்புறம் பாலகுமாரன் கதைன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் ஜானகி அம்மா பாட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை. இந்த மாதிரிலாம் அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் எல்லாம் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வீட்டுக்கு வரப்போறா அப்படின்ன உடனே தன்னுடைய கப்பு மெடல் இதெல்லாம் தெரியணும் அவளுக்குன்னு டிஸ்பிளே பண்றான். ஏன்னா அவகிட்ட ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் தனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் பண்றான். புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறான். அவள் வீட்டுக்கு வர்றா. இந்த கப்பு மெடல் பத்தி அவள் ஒண்ணுமே கேட்கல. இது என்ன வாங்கின, எதுக்கு வாங்கின, உனக்கு எதுக்கு கப்பு கொடுத்தாங்க, நீ கப்பு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளா இல்லையா ஏதுன்னு இவனுக்காக கோவமா வருது. நம்ம எவ்வளோ எப்பவுமே சார் தன்னுடைய பெருமை என்னங்கிறத தன்னுடைய பார்ட்னர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சகல உயிரினங்களும் போராடும். அவன் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சு அவன் சொல்றான். அவன் அப்புறமா கடைசியில் வெக்கத்தை விட்டு கேட்குறான், கிரிக்கெட் உனக்கு ஆர்வமே கிடையாதா அப்படின்னா. ஐயா எனக்கு பிடிக்காதா? பாலகுமாரன் நாவல், அவர் யாரு? இவன் கதையில எழுதியிருந்தான், பாலகுமாரன் படம் என்னை பார்த்து கேலியாக சிரிப்பது போல் இருந்தது. அந்த அட்டப்படத்தில் இருக்கும், என்னை பார்த்து கேலியாக சிரிப்பது போல் இருந்தது. உனக்கு யார் பாட்டு பிடிக்கும்? அது யார் பாட்டு போட்டாலும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன். யாரு என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், சினிமா பாட்டு யாரு போட்டாலும் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இது அந்த சிறுகதையில் அப்படியே இருந்த வார்த்தை, அதனால சொல்றேன். உனக்கு ஜானகி பாட்டு பிடிக்குமா? யார் அந்த கிழவியா? இவன் செத்து போயிட்டான்.
ஏன்னா இவனுக்கு லட்சிய குரலே உலகத்துல ஜானகி அம்மா தான். அவ்வளவு வயதுலையும் குழந்தை குரல் அந்த அம்மா குரல். அவங்கள மாதிரி பாடுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும். இது என்ன, இது ரசனையே இல்லாத, அறிவே இல்லாத ஜென்மம், இது என்ன இப்படி பேசுது? அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது, கொதிக்குது. உங்ககிட்ட இனிமே மனுஷன் பேச முடியாது. அப்பவே முடிவு பண்ணிட்டான், நம்ம லைஃப் ஃபெயிலியர். நம்ம டேஸ்டே வேற, இந்த ஜட்டம் இதோட டேஸ்டே வேற, இதுக்கு ஒன்றும் நமக்கு ஒத்தே வராது எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ரைட், அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டோம். ஆனாலும் குழந்தை உண்டாயிட்டா, அது சகஜம் தானே. டெலிவரிக்கு முன்னாடி அவன் அம்மா சொல்றா, டேய் பொண்டாட்டிக்கு இப்போ புள்ளொண்டா இருக்கிறா, அவளுக்கு என்ன வேணும் என்னன்னு கேட்டு பார்த்து அவளுக்கு சாப்பிட சொல்றா, அவளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பிரியத்தை கொடுறா அப்படின்னு. அப்பதான் கேட்குறான், உனக்கு என்ன பிடிக்கும்னு. அப்படிலாம் என்னங்க, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் சாப்பிடலாம், ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் இல்லை, பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பெருசாக எனக்கு என்ன இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இல்லை உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இவனா கேட்டுக்க மாட்டான், அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, கேளுன்னு இருக்கா. என்ன நீ என்ன சாப்பிடுவ சொல்லு, என்ன சாப்பிடுவ சொல்லு அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு ஐட்டம் சொல்கிறா, இன்னொரு ஐட்டம் சொல்கிறா. அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு டைமாக யோசிச்சு பார்க்குறான், என்ன சமைக்கட்டும்னு அவள் கேட்கும்போது சில சமயம் இதை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பா. நான் வேணா இதை பண்ணு அப்படின்னு நான் மாற்றி சொல்லியிருக்கேன். அப்போ அவளுக்கு அது பிடிக்கும் போல் இருக்கு. இவ்வளோ நாளாக நான் அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை, அதான் இப்போ கேட்டதுக்கப்புறம் சொல்கிறான்ட்டு. அது உனக்கு பிடிக்குமா, அது நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னா. அந்த வார்த்தை ரொம்ப அழகு. அது நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. அவள் சொன்னா, என்ன நீங்கள் கேட்டதே இல்லையே. ஓ, அது உனக்கு பிடிக்குமா, ரைட். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது சார். குழந்தை பிறந்தவனு ஒரு பெரிய ஆச்சரியம். குழந்தை பிறந்தா பல பெண்கள் ரெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதெல்லாம். இவன் என்னன்னா மறுநாள் அவள் பாட்டு எந்திரிக்கிறான், காபி போடுறா, வேலை பார்க்குறா, வீட்டில் அவள் பாட்டு நார்மலாக இருக்கிறா. இவனுக்கு ஒரே ஷாக். ராத்திரி 12 மணிக்கு குழந்தை எழுதாலும் ஒழுங்காக எழுந்து பால் கொடுக்குறா, எல்லாம் பண்ணுறா, இவனுக்கு வேண்டிய டிஃபன் பண்ணி வைக்கிறா. ஒன்று குழந்தை பிறந்ததுக்கா எந்த ஒரு அமட்டலும் இல்லை, எந்த ஒரு அமக்கலும் இல்லை. அவள் அப்படி வேலை பார்க்குறா. அப்போ தான் ஒரு வினாடி யோசிக்கிறான், எங்கள் அம்மாவை விட இவன் கிரேட்டுப்பா. இது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எப்படி குழந்தைய பார்த்துக்கிறா, அந்த குழந்தை மேலே எப்படி உயிரை வச்சிருக்கிறா, அந்த குழந்தைய எப்படி கவனிக்கிறா. எங்க அம்மா என்னை கவனிச்சதை விட இவன் ஜாஸ்தியாக அந்த குழந்தைய கவனிக்கிறாளே, நாம இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் லேசா அப்படி நினைக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது குழந்தை சிசேரியன். அவனுக்கு ரெண்டாவது குழந்தை சிசேரியன் போது, சிசேரியன் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது, நடக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறான். அவள் அதையும் மைண்ட் பண்ணல. டக்குன்னு எழுந்தா அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்தா, எல்லாத்தையுமே கவனிச்சா, எதையுமே குறை வைக்காமல் இருந்தா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. அப்புறம் நீங்கள் என்ன வெளியில் போய் ஹோட்டல்லையா சாப்பிட முடியும்? அவர்கள் வாழ்க்கை இனிமையாக ஆகிவிட்டதுன்னு முடிச்சுட்டான். இப்போ இவன் நினைச்சது என்ன தெரியுமா? ஒரு கலா ரசிகை தன் குடும்பத்தில் மனைவியாய் வரவில்லையே என்று வருத்தப்பட்டான். மிக நல்ல மனைவி, மிக நல்ல தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் என்பது தாமதமாக புரிந்தது. ஏன் சார், நாம என்ன சினிமாவா எடுக்கிறோம்? கலையெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் அங்க வரத்துக்கு. நாம குடும்பம் நடத்துற போது காஃபி நல்லா போடணுங்கிறது தெரிஞ்சா போறாதா? அதை விட அந்த மனுஷனுக்கு தலைவலி நேரத்தில் கொடுக்கணும் தெரிஞ்சா போறாதா? தப்பா நினைக்காதீங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இன்னைக்கு பல குடும்பங்களை சிதைப்பதற்கான காரணம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்.